இந்த நரிய முயலும் கயிறுனால கட்டப்பட்ட பாலத்தெல்லாம் கடந்து போய் ஒரு வீட்டுடைய காலிங் பெல்ல பிரஸ் பண்றாங்க. பார்த்தா அந்த கதவை திறந்துக்கிட்டு ஒரு கண்ணுல அடிப்பட்ட மாதிரி உள்ள இருந்து ஒரு பெரிய கருஞ்சிருத்த வெளியில வருது. ஆரம்பத்துல நல்லா தான் பேசுது, அதுக்கப்புறம் என்னாச்சோ தெரியல, அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி இவங்களை துரத்த ஆரம்பிச்சிருது. இவங்களும் வந்த வழியே பயந்து அடிச்சுக்கிட்டு ஓடி போறாங்க. கிட்டாத அந்த பாலத்தையே அறுத்துரும் போல் இருக்கு. அதனால இவங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு மரத்துல ஜம்ப் பண்ணி ஓடுறாங்க. அதுவும் அவங்க பின்னாலேயே ஜம்ப் பண்ணி துரத்திக்கிட்டு வருது. இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் அங்க இருந்த ஒரு காஞ்ச மரக்கிளைக்குள்ள பூந்துக்கிறாங்க. அப்ப கூட அது அந்த மரக்கிளையே உடைச்சிக்கிட்டு அப்படியே இவங்களை அட்டாக் பண்ண வருது. அதனால இவங்க அதுல இருந்து வெளியில ஓடி வந்து அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோப் கார்ல ஜம்ப் பண்ணி போயிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளே அந்த முயல் குட்டி அப்படியே வலிக்கிட்டே போய் ஒரு உயரமான இடத்துல இருந்து அப்படியே கீழே விழுற மாதிரி விளிம்புல தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த நரியும் அதுல ஏறி போகாம அந்த முயலுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அந்த கருஞ்சிருத்தை கிட்ட மாட்டிக்குது. நம்ம முயல் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துருது. ஆனா அந்த கருஞ்சிருத்தை அப்படியே பாஞ்சு அந்த நரி அட்டாக் பண்ணலான்னு பாக்குது. ஆனா அதால முடியாம அப்படியே டமால்னு கீழே விழுந்துரும். என்னன்னு பார்த்தா நம்ம முயல் ஒரு ஹேண்ட் கஃப் எடுத்து அதோட கால்ல அப்படியே லாக் பண்ணி அங்க இருந்து ஒரு கம்பியில லாக் பண்ணி விட்டுரும். அந்த கேப்ல நம்ம நரி அப்படியே ஓரமா நடந்து போய் தப்பிச்சலான்னு பாக்குது. ஆனா அதுக்குள்ளேயே அந்த கருஞ்சிருத்தை பயங்கர கோவப்பட்டு அப்படியே அந்த ரெண்டு பேரையும் உயரமான இடத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுருது. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவுதான்டா காலின்னு பார்த்தா எப்படியோ இடையில இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் சிக்கி கீழே வந்து ஃபோர்ஸா விழாம அங்க இருக்கக்கூடிய ஒரு கொடியிலேயே அப்படியே சுத்திக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில அவங்க டீம்ல அந்த இடத்துக்கு வந்து அவங்களை எப்படியோ காப்பாத்திடுறாங்க.